ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் வணக்கம். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனல்ல இதற்கு முந்தைய வீடியோல இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை உங்களை கேட்டிருந்தேன். இந்தியாவுடைய உயரிய விருது பத்மஸ்ரீ விருது 1981ஆம் ஆண்டு திரு சுந்தரலால் பகுகுணா அவர்களுக்கு வழங்குறாங்க. ஆனா அந்த காலகட்டத்துல இந்தியா மரங்களை வெட்டுதலை ஆதரிச்சிருந்தாங்க. அதாவது மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லாம அதற்கு சப்போர்ட்டா சொன்னதுனால இந்த விருது எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த விருது தேவைன்னு சொல்லிட்டு நிராகரித்து இந்த பத்மஸ்ரீ விருதை நிராகரிக்கிறாரு. அப்ப அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் கழிச்சு 2009 இந்தியாவின் 2வது உயரிய விருதான பத்ம விபூஷன் விருது கொடுக்குறாங்க. அதை அவர் ஏற்கிறாரு. திரு சுந்தரலால் பகுகுணா பெற்ற விருது பத்ம விபூஷன். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த வினா கவனிச்சு பாருங்க. விலங்கின எலும்புகளான மண்வகை காணப்படுவது. ஆப்ஷன் ஏ சரியான விடை. விந்திய மலைகளின் மணற்பாறைகள் மற்றும் லடாக் மாக்கல் பாறை. அடுத்த வினா கவனிச்சு பாருங்க. காலம் சார் தொடர் வரிசையின் வரைபட முறையினை இவ்வாறு அழைக்கலாம். சரியான விடை பட்டை விளக்கப்படம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்த வினா கவனிச்சு பாருங்க. தென்னிந்திய புரட்சியில் தலைமையேற்று நடத்திய அரசி டேஸ் ஆவார். சரியான விடை வேலு நாச்சியார். ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்த வினாவை கவனிச்சு பாருங்க. தூத்துக்குடிக்கும் எந்த நாட்டிற்கும் இடையே வ.உ. சிதம்பரம் பிள்ளை நிறுவிய சுதேசி கப்பல் நிறுவனம் கப்பல் பயணத்தை இயக்கியது. அதாவது தூத்துக்குடியிலிருந்து எந்த நாட்டுக்கு கப்பல் போயிடுச்சு சொல்லிட்டு கேட்கறாங்க கேள்வி. சரியான ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா இலங்கை. வ.உ.சி. முழு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை. அடுத்த வினாவை கவனிச்சு பாருங்க. கீழ்கண்டவைகளில் எது தமிழ்நாட்டின் பொருளாதாரத்தின் அம்சம்? கிராமத்திலிருந்து நகரத்திற்கு அதிக இடப்பெயர்ச்சி. ஆப்ஷன் ஏ சரியான விடை. அதற்கு கீழே இன்னொரு வினா இருக்கு பாருங்க. ஒரு தொலைநோக்கியின் கூருணர்வு திறன் டேஸில் மிக உயர்வானதாக இருக்கும். சரியான விடை நீல ஒளியில தான் இந்த கூறு உணர்வு திறன் அதிகமாக இருக்கும். அப்ப அலைநீளம் அதுல கம்மியா இருக்கும். சிவப்புல அலைநீளம் அதிகமா இருக்கும். கூறு உணர்வு திறன் குறைவா இருக்கும். அப்ப சரியான விடை நீல ஒளி. அடுத்த வினா கவனிச்சு பாருங்க. தமிழ்நாடு அதிகப்படியான உற்பத்தி செய்யும் பொருள். தமிழ்நாடு அதிகப்படியாக உற்பத்தி செய்யும் பொருள் கரும்பு. ஆப்ஷன் டி சரியான விடை. அடுத்தது அது கீழே ஒரு கொஸ்டின் இருக்கு பாருங்க. தமிழ்நாடு மாநில பறவை பெயர் யாது? தமிழ்நாடு மாநில பறவை மரகத புறா. ஆப்ஷன் பி சரியான விடை. அடுத்த வினாவை கவனிச்சு பாருங்க. கீழ்கண்டவைகளில் அதிகமாக நாட்டு உற்பத்திக்கு காரணமாக இருப்பது சேவைகள். ஆப்ஷன் சி சரியான விடை. அடுத்ததா உங்களுக்கான ஒரு வினா. 73வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் இவரது காலத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த கேள்விக்கான விடை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதற்கு உண்டான சரியான விடை அடுத்த வீடியோல அப்டேட் பண்றேன். இந்த காணொளி பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த காணொளி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.